முதல் தேர்தல் வாக்குறுதியா வந்து அதிமுக அமைச்சர்கள்லாம் வந்து ஊழல் விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோ போட்டீங்க 2021. எனக்கு உண்மை ஷாக்கா இருக்கு. அந்த நீதிமன்றம் எங்க இருக்கு நானும் தேடி பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை ஹைகோர்ட்லேயே போய் விசாரிச்சு பார்த்துட்டேங்க. அந்த மாதிரி அமைச்சர்களுக்கு சொல்லிட்டு தனியாக இது வரைக்கும் ஒரு நீதிமன்றம் உருவாக்க முடியல. சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 2-3 முறை ஃபோன் செய்து கேட்டு பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க மாட்டார் அமைச்சர். அமைச்சர் ரகுபதியோட பிஏ நம்பர் கொடுத்தா கூட தயவுசெய்து நான் ஃபோன் பண்ணி கேட்க ரெடியா இருக்கேன். ஏன்னா உங்களால் பிடிக்க முடியாது, சிஎம் லெவலில் இருப்பாங்க, யாரும் பிடிக்க முடியாது. அம்மா உணவகம் வந்து அம்மா அவங்க ஆட்சியில் வந்து நான் பார்த்தேங்க, உள்ளபடியே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், உண்மையிலே அந்த நேரத்தில் அந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ அம்மா உணவகம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, அது கண் கூட பார்க்க முடியாது. ஆனால் குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியமா கிடையாது. இப்படி இருக்கும் சூழல்ல கலைஞர் ஐயா பேர்ல ஒரு கலைஞர் உணவகம் கொண்டு வர போறீங்க, 500 இடத்துல வைக்க போறேன்னு சொன்னீங்க. அந்த உணவகத்தோட அட்ரஸ், நீதிமன்ற அட்ரஸும் கொடுக்க மாட்டீங்க, இந்த உணவகத்தோட அட்ரஸும் கொடுங்க. அட்லீஸ்ட் நான் போய் எப்படி டேஸ்ட் பண்ணிட்டு கண்டிப்பா வந்து ரிவ்யூ கொடுக்குறேன் மேடம், சரிங்களா? பொருளாதார குழு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தடவை கடனை அடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடனை சத்தியமா நீங்க அடைக்கல, டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதுதான் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் தி டிஎம்கே இந்த லாஸ்ட் 4.5 years அப்படின்னு சொல்லலாம், இல்லைங்களா மேடம்? இதுக்கான ஒரு ஃபீட்பேக் இவ்வளவு நக்கலாவும் ஸ்ட்ரைட்டாவும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேம் வைக்கிறேன்னா சகோதரி கனிமொழி அவர்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா முடிச்ச உடனே உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் மேடம். மூன்றாவதா வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதுனால வந்து சொத்து வரி கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு மக்கள் சீரழிவு வரைக்கும், அதாவது சரியாகிற வரைக்கும் வந்து சொத்து வரி ஏற்ற மாட்டேன்னு சொன்னீங்க. அது எப்படி மேடம் நல்ல வாய்க்கிலேயே வக்கனையா ஒரு அறிக்கையை வந்து அனௌன்ஸ் பண்றீங்க, மேனிஃபெஸ்டோன்னு சொல்லி போடுறீங்க, தேர்தல் வாக்குறுதிகள் சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு எப்படி அப்படி மக்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு வர மாதிரி திருப்பி சொத்து வரி ஏத்துறீங்க? அதுவும் 1 மடங்கு 2 மடங்குங்க, கிட்டத்தட்ட 46 மடங்கு ஏற்றிருக்கீங்க. இந்த சொத்து வரியினால எவ்வளவு பேர் எவ்வளவு பாதிப்படைஞ்சான்னு நல்லாவே தெரியும். 500 இடங்களில் கலைஞர் உணவகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க. அம்மா உணவகம் வந்து அம்மா அவங்க ஆட்சியில வந்து நான் பார்த்தேங்க, உள்ளபடியே ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. நிறைய நலிவுற்ற நபர்கள்,